அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாசிப்பதன் மூலமாக வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் வாசித்தபடி நம் வாழ்க்கையை நடத்துவதன் மூலமாக, அதாவது கற்றல் மட்டுமல்லாமல் கற்றபடி நிற்கணும் இல்லையா? வள்ளுவர் சொல்ற மாதிரி நிற்க அதற்கு தகனார்ல, கற்பது அதன்படி நிற்பது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அப்படி படித்தபடி நம் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னு சொல்லலாம். அதாவது சார், படிச்சிடுறோம், படிப்பு வந்துடுது, டிகிரி வாங்கிடுவோம், அல்லது பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்துடுவோம் சார். இன்னும் பஸ் ஸ்டாப்ல அந்த பஸ் வந்து நிற்கும் போது சார், படிச்சவங்க பிஹேவ் பண்றது நீங்க பார்க்கணும் சார். அத்தனை பேரையும் தள்ளி அந்த மேலே ஏறி ஒருத்தன் காலை மிதிச்சு, வயசானவங்க இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம போய் உட்காந்து, இவன் படிச்சு என்ன சார் பிரயோஜனம்? ஒரு டிகிரி வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு கூட்டத்துல நிற்கும் போது அந்த கூட்டத்துல இருந்து எப்படிப்பா குறுக்க போகலான்னு ஒருத்தன் யோசிக்கிறானே, அவன் படிச்சு பிரயோஜனமே இல்லையே. டிராபிக் சிக்னல் போட்டதை வயலேட் பண்ணி போறானே, கேட்டா ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்றானே, பெரிய பதவி படிச்சவங்க. இப்ப இந்த படிப்புன்றது வேற, அறிவுன்றது வேற சார். அது எப்ப புரிஞ்சதுன்னா, நாங்க சமீபத்துல ஒரு காட்டு வழியா மலை ஏறி போறோம். ஒருத்தர் மூலிகை ஆராய்ச்சி பண்றாரு. மூலிகை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நண்பர் எங்களை அழைச்சிருந்தார். அவரோட சேர்ந்து நாங்க காட்டு வழியா போயிட்டு இருக்கோம் சார். அந்த மனுஷனுக்கு என்ன அறிவுன்றீங்க? ஒரு பாறையில பச்சையா படிஞ்சிருக்கு. இவர் சொன்னாரு, இதை எடுத்துதான் நாங்க இந்த சரும நோய்களுக்கான, இந்த ஸ்கின் டிசீஸ் சொல்றாங்கல்ல, அதற்கான மருந்தெல்லாம் இந்த பாறைகள்ல பச்சையா படிஞ்சிருக்கல, இதுல இருந்து தான் எடுக்கிறோம்னாரு. அதே போல நாவல் ஊற்றுன்னு ஒரு நாவல் மரம், அந்த மரத்துக்கு கீழே தண்ணீர் ஊற்றா இருக்கு. இந்த நாவல் ஊற்ற அவர் கேனா பிடிச்சுக்கிறாரு. இதுலதான் சர்க்கரை வியாதிக்கு மருந்து செய்யறத இந்த தண்ணியில செஞ்சா மட்டும்தான் இந்த சர்க்கரை வியாதிக்கான நோய் குணமாகும்னு அந்த மருந்துகளை இந்த தண்ணீர்ல கலக்கிறதுக்கு. அது மட்டும் இல்ல சார், இப்படி நடந்து போகும்போதே அந்த வாசத்தை வச்சு சொல்றாரு, இங்க காட்டு நாய்கள் இருந்திருக்கு, யானை இப்பதான் வந்துட்டு போயிருக்கு, இந்த கிளையெல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. யானை வந்து போயிருக்கிறது, யானை சாணத்தை வச்சு இந்த காட்டுல எந்த வழியில இருக்கும், இந்த காட்டுக்கு எப்படி போறது, இந்த உச்சத்துல ஒரு பெரிய ஒரு சிவாலயம் இருக்கு, அந்த காட்டுல ஒரு உச்சத்துல ஒரு பெரிய சிவாலயம் இருக்கு, எங்கெல்லாம் அழைச்சிட்டு போறாரு. சாதாரண ஒருத்தரால் அந்த காட்டுக்குள்ள போவே முடியாது சார். அந்த காட்டினுடைய நுண் அறிவு அவருக்கு. அதுல எங்க கூட வந்த ஒருத்தர் மலை ஏறும் போது அவருக்கு காலு கொஞ்சம் பிசங்கிடுச்சு. அப்படி காலை எப்படி வச்சாரு, அது கொஞ்சம் பிசங்கிடுச்சு. ஒண்ணுமே பண்ணல சார். ஒரு அழகா அந்த காலை திருப்பி கரெக்டா ஒரு மாதிரி 4-5 சொடக்கு போட்டாரு, சரியாயிருச்சு சார். நம்ம இங்க வந்திருந்தோம்னா பிசியோதெரபி எல்லாம் கொடுத்துதான் அதை சரி பண்ணிருக்கவே முடியும். அவர் அவ்வளவு அழகா அதை திருப்பி அவ்வளவு சரி பண்ணாரு. உடல் பற்றிய அறிவு, காட்டை பற்றிய அறிவு, தாவரத்தை பற்றிய அறிவு, மருந்து பற்றிய அறிவு, இதெல்லாம் தெரிந்த ஒரு மனிதராக எங்களோட சாதாரணமா இயல்பா பயணிச்சுட்டு வர்றாரு. ஒரு கிராமத்து வாசியா இயல்பா பயணிச்சுட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்டா, நீங்க என்னங்க படிச்சிருக்கீங்க, நீங்க ஏதாவது மருத்துவம் படிச்சிருக்கீங்களா, நீங்க ஏதாவது, அவர் சொல்றாரு, நான் எதுவுமே படிச்சலப்பா, 2வது வரைக்கும் படிச்சேன், அதுக்கப்புறம் இந்த மூலிகை ஆராய்ச்சியிலேயே வந்துட்டேன் நாங்க வந்து கடை வச்சிருக்கோன்ற. கீழே வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க, ஒரு மூலிகை எண்ணெய் கடைகள் மாதிரி ஒரு கடை வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், அந்த மலைக்கு கீழே. மற்றபடி இந்த ஆய்வு செய்யறது, அங்க வர்றவங்களை குணப்படுத்துறது, இப்படியான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக சொல்ல வரோம்னா சார், படிப்புன்றது வேற, அறிவுன்றது வேற. இப்ப நம்ம படித்த படிப்பு அறிவாக மாறணும் இல்லையா? இந்த அறிவு என்னப்பா பண்ணுனா, வித்யா கர்வம்னு ஒரு கர்வத்தை கொடுத்துரும். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்ற ஒரு, நான் எவ்வளவு அறிஞ்சிட்டேன் தெரியுமான்ற ஒரு அறிவு வந்து என்ன பண்ணணும், ஒரு கர்வத்தை கொடுக்கும், வித்யா கர்வம். அப்ப இந்த அறிவு என்னவாப்பா மாறணும்னா, அறிவு அன்பாக மாறணும், இந்த அன்பு அருளாக மாறணும், இந்த அருள் ஞானத்தை தருன்றாங்க. ஒருமையுள் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடையது, 7 பிறவிக்கு அது உனக்கு உதவி பண்ணும் பான்றார் வள்ளுவர். அப்போ ஒரு முறை படிச்சது எப்படி பாருனா, 7 பிறவிக்கு நமக்கு உதவி செய்வது போல அது அறிவாக, அருளாக, ஞானமாக மாறினா மட்டும்தான் படிப்பு ஜீரணமாகணும் சார். எவ்வளவு படிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளவு சாப்பிட்றோன்றது கூட முக்கியம் கிடையாது, எவ்வளவு சாப்பிட்றோன்றதை விட எவ்வளவு ஜீரணிச்சோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அப்படி படிப்பு அறிவாக மாறினா மட்டும்தான் நம்ம படித்த கல்வி ஜீரணமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப அக்பரை பத்தி படிச்சிருப்போம், அவுரங்கசீப்பை பத்தி படிச்சிருப்போம், நம்ம ஊர் சோழர்களை பத்தி நமக்கு தெரியாது சார். அசோகரை பத்தி படிச்சிருப்போம், மரம் நட்டாரெல்லாம். ஆனா நம்ம ஊர்ல சோழர்கள் என்ன பண்ணாங்க, பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, சேரர்கள் என்ன பண்ணாங்க, பல்லவர்கள் என்ன பண்ணாங்க, முளம்படியார்கள் என்ன பண்ணாங்க, தெரியவே தெரியாது சார். நம்ம ஊர் ஹிஸ்டரி தெரியாது சார். அண்டார்டிகால என்ன விளையுதுன்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம ஊர் தஞ்சாவூர்ல என்ன விளையுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது.
கரெக்டா? எந்த அறிவு நமக்கு தேவையோ அதை விட்டுவிட்டு நாம் வெறும் மனப்பாடம் செய்து எழுதுவதன் மூலமாக நாம் கல்வியாளர்கள் என்று சொல்லி கொண்டுட்டு இருக்கோம். சார், சமீபத்துல என் ஃப்ரெண்டு எக்ஸிபிஷன்ல போய் இந்த வெஜிடபிள் கட்டர் மாதிரி ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஹோம்மேட் எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்கல்ல, அதுல வெஜிடபிள் கட்டர், நீங்க என்ன வெஜிடபிள் கொடுத்து அதை அப்படி கொடுத்தாக்கா அது வந்து வெட்டி கொடுக்குற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான். வீட்டுல வச்சு அசம்பிள் பண்ண தெரியல அந்த மிஷினை. அதை கரெக்டா எதுல மாட்டி எப்படி பண்ணுன்றத அசம்பிள் பண்ண தெரியல. அந்த மேனுவல் புக்கை வச்சுட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராடுறா சார், அதை அசம்பிள் பண்ண தெரியல. யூடியூப்ல வீடியோலாம் போட்டு பார்க்கறான், அப்படியே அது வரமாட்டேங்குது, அசம்பிள் வரமாட்டேங்குது. இவன் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல கலட்டி போட்டுட்டு அந்த கம்பெனிக்கே நேரா போய் கேட்டுருவோன்னு கம்பெனி கிளம்பி போயிட்டான். அவங்க வந்து ஆளை அனுப்பிச்சு விடுறோம், நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க. இவன் வீட்டுக்கு வந்து பாக்குறான் சார், அழகா அசம்பிள் ஆயிருந்துச்சு. எப்படிங்க இதை அசம்பிள் பண்ணீங்க? யாரு? சமயக்கார அக்கா அசம்பிள் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும். அந்த வீட்டுல சமயக்கார அக்கா அசம்பிள் பண்ணிருக்காங்க. இது எப்படிக்கா அசம்பிள் பண்ணீங்கன்னு வந்து கேட்டிருக்கான். அது என்ன தம்பி, இதை பார்த்தா கண்ணு பார்த்தா கையை செய்ய போகுது, இதுல மாட்டா இப்படி வரப்போகுதுன்னு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னா, எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? நான் மேனுவல்லாம் படிச்சேனே, என்னால அசம்பிள் பண்ண முடியல, நீங்க எப்படி பண்ணீங்க? அந்த அக்கா சிரிச்சுட்டே சொல்லிருக்காங்க, எனக்கு படிக்க தெரியாது தம்பி, அதனாலதான் என்னால பண்ண தெரியும் அப்படின்னாங்களாம். படிக்க தெரியாது எனக்கு, அதனால இதை பார்த்தாக்க எனக்கு இப்படி பண்ண தெரிஞ்சுன்னாங்க. உண்மையான விஷயம் சார். படிச்ச பெரிய பெரிய இன்ஜினியர்ஸால முடியாதத படிக்காத காமராஜர் ஐயா பண்ணி வச்சாருங்க. BHELன்னு ஒரு கம்பெனி வராங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நாங்க பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறோம், இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், ஆனா எங்க கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை ஏக்கர், ஒரு 200-300 ஏக்கர் நிலப்பரப்பு, பக்கத்துல நதி ஓடணும், ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கணும், நகரத்துக்கு பக்கத்துல இருக்கணும், இப்படியான ஒரு இடம் வேணும்னு கேக்குறாங்க. சார், நம்ம ஆட்கள் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தமிழ்நாட்டை எல்லாம் சுத்தி காமிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இடமே இல்லைன்றாங்க. காமராஜர் ஐயாட்ட வந்து அப்படி ஒரு இடம் தமிழ்நாட்டிலே இல்லைன்னாங்க. காமராஜர் ஐயா சொன்னார், திருச்சி பக்கத்துல இருக்குப்பா, அப்படி ஒரு இடம் திருச்சி பக்கத்துல இருக்குப்பா, நான் வரேன்பான்ட்டு யாரு? முதலமைச்சரே போனார். அவர் போய் அந்த இடத்த காமிச்சாரு. அவங்க அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இந்த பக்கம் திருச்சி நகரத்துக்கு பக்கத்துல இருக்கு, எல்லாம் வந்துருச்சு. இப்ப BHEL அவங்க கேக்குறாங்க, நதி ஓடலையே, காவேரி நதி இங்க ஓடலையே, அது ரொம்ப தூரம் தள்ளியில ஓடுது, அது இங்க ஓடலையே. காமராஜர் ஐயா பதில் என்ன தெரியுமா? பைப்பு போட்டா காவேரி இங்க ஓடுல அப்படின்னாராம். பைப்பை போடல, காவேரி இங்க ஓடிட்டு போகுது அப்படின்னாராம். அப்படி படிக்காத காமராஜர் தான் அத்தனை பெரிய விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்தார். அவ்வளவு பெரிய அணைகளை கட்டினார். மிகப்பெரிய ஒரு மேதையாக வந்து நின்றார். படிப்பு அறிவாக மாறும் போது மட்டும்தான் அது பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். சார், பராசர முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு பராசர மாலான்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. அவ்வளவு பெரிய புத்தகம். அந்த புத்தகத்தை படிப்பதற்கு அல்லது அந்த ஏட்டை கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தேவர்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்களாம். இவருக்கு இந்த பராசர மாலா தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நூல்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு பராசர முனிவருக்கு. அந்த நேரத்துல காட்டுல ஒரு இசை கேட்டிருக்கு சார். ஒரு புல்லாங்குழலினுடைய இசை கேட்குது. காடே மயங்கி போயிருக்கு. படிக்க வந்த தேவர்கள் மயங்கி இருக்காங்க. வன விலங்குகள் மயங்கி கிடக்கு. காடே, மரம், செடி, கொடி எல்லாம் மயங்கி கிடக்கு. பராசர முனிவரும் மயங்கிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு மயக்கம் தெளிஞ்சு பார்க்கறாரு, யாரா இந்த இசையை வாசிக்கிறதுன்னு. ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து அந்த இசையை வாசிக்கிறார். இதை கேட்டுட்டு நம்மளாம் என்னடா பெரிய படிப்பாளி, நம்மளாம் என்னடா பெரிய அறிவாளின்னு அவர் என்ன பண்றாரு, அந்த பராசர மாலான்ற புத்தகத்தை எடுத்து எரிக்க போறாரு. நாரத முனிவர் எத்தாப்புல வந்தாராம். ஏன் இதை எரிக்கிறீங்க? காடே மயங்கிற மாதிரி ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிக்கிறா, எவ்வளவு பெரிய ஞானமா இருக்கணும், அதுக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லையா, அதனால இதை எரிக்க போனேன். அது சரி, என்னால முடியாதது எப்படி அவரால் முடிஞ்சது? அந்த மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனான சின்ன பையனால எப்படி முடிஞ்சுன்னு அவர் கேட்கிறாரு. நாரதருடைய பதில் சொல்றாங்க, அந்த பையனுக்கு தான் கையில வச்சிருக்கிறது புல்லாங்குழல்னு தெரியாது, தான் வாசிக்கிறது இன்ன ராகம்னு தெரியாது, தான் வாசிக்கிற ராகம் இப்படியே தான் வாசிக்கணும்ன்ற இலக்கணம்லாம் அவனுக்கு தெரியாது, இதை இப்படிதான் பண்ணணும் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு மூங்கில எடுத்து அதற்குள் அவனே லயித்து, இந்த காட்டோடு லயித்து, இயற்கையோடு லயித்து அந்த இசையை அவனுடைய சொரூபத்திலிருந்து கொண்டு வந்தான். அதனால் அது ஏட்டு கல்வியை விட காட்டை மயக்கக்கூடிய இசையாக மாறியதுன்னு நாரத முனிவர் சொன்னாராம். அந்த மாதிரி சார், யார் ஒருவன் தன் ஆன்மாவிலிருந்து சிந்திக்கிறானோ, எவன் ஒருவன் அறிவு கொண்டு யோசிக்கிறானோ, படிப்பை விட அந்த அறிவுதான் அவருக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். படிப்பை விட அறிவை கொண்டு சிந்தித்து இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம். நன்றி.